தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. வணக்கம். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆன்மீகம் என்பது தொன்று தொட்டு என்னுடைய குடும்பத்தில் பல வருஷங்களாக எங்கள் அப்பா சைடும் சரி அம்மா சைடும் முதல்ல இருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. அந்த காலத்தில் இருந்து அந்த விநாயகர் சின்ன சிலை எங்கள் பாட்டி யூஸ் பண்ணி இந்த சிலைலாம் கூட இன்னும் கூட என் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொன்று தொட்டு இது ஆன்மீகத்தில் எங்களுக்கு நல்ல ஈடுபாடு உண்டு. பிடித்த சாமிகள் இல்லை. இப்போ இந்துவில் எல்லா சாமிகளும் என்னென்ன சாமிகள்லாம் கும்பிட்றாங்களோ எல்லா சாமிகளும் நாங்களும் கும்பிடுவோம். என் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கடவுளும் இருக்கும். தட் இஸ் சிவன், முருகன், விநாயகர், விஷ்ணு, பிரம்மா எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். விநாயகர் பூஜை டெய்லி பண்ணுவோம். நான் கந்தர் சஷ்டி கவசம் ரெகுலராக படிப்பேன். சாய்பாபா இதிலேருந்து எல்லா சாமிகளையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே. சாய்பாபா சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஏஜ்லலாம் சாய்பாபா அவ்வளோ பிரபலமாக இல்லை. சாய்பாபான்றது ஒரு 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 நல்ல சாமியார் அப்படின்னு தான் முதல்ல எங்களுக்கு இப்போ தெரியும். அது சில நேரத்தில் அந்த சாய்பாபானுடைய படத்துலேருந்து இது வருது அது வருதுன்னா நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய சக்திகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நாங்கள் நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்லலாம் ஈஸ்ட் அபிராம்புரத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்கள பார்க்குறதுக்கு டெய்லி போவேன். அப்போ அந்த சாய்பாபா டெம்பிள், மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிளுக்கு பக்கத்தில் சாய்கான சபான்னு ஒரு சபா ஒன்று ஆரம்பித்து அது பெரிய கூரெல்லாம் போட்டு அங்கே ட்ராமாஸ் எல்லாம் நடக்கும். இன்றைக்கி இருக்கிற அந்த பெரிய பெரிய நாரதகான சபா மாதிரி இருக்கிற இடத்துல என்னெல்லாம் ட்ராமாஸ் போடுவாங்களோ ஆர்ஆர் சபா அன்றைக்கி இருந்தது. அதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருந்தது, விவேகானந்தா காலேஜ் பக்கத்தில், அது பேர் மறந்துட்டேன். அது அந்த மாதிரி ட்ராமாஸ் எல்லாமே இங்கே போடுவாங்க. ஸோ அப்போ நாங்கள் அது ஈஸ்ட் அபிராம்புரத்தில் இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு ரெகுலராக போவேன். வியாழக்கிழமை நான் ரெகுலராக போவேன். சனிக்கிழமை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவேன். அது மாதிரி எனக்கு ரெகுலராக சாய்பாபா கோயிலுக்கு போகிற பழக்கம் அப்போ சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிது. எங்கள் வீட்டிலலாம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா நாங்கள் போவோம். அந்த சாய்பாபா டெம்பிள் இன்றைக்கி அதே இது தான். பட் நிறைய இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க. அந்த சாய்கான சபான்ற அந்த சபாவே இல்லை. இப்போ அதையும் சேர்த்து தான் கோயிலாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்குது. இப்போ அந்த 100வது ஆண்டு விழாவுக்காக கூட அன்றைக்கி கூட அந்த வியாழக்கிழமை கூட நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். இங்கே மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ சக்தி மிகுந்த ஒரு சாமியாக தான் எங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. சாய்கான சபாவில் அப்போது நிறைய ட்ராமாஸ் லைக் காமெடி ட்ராமாஸ்லேருந்து ஆர்எஸ் மனோகர் ட்ராமாஸ்லேருந்து எல்லாம் போடுவோம். அப்போ நாங்கள் அந்த பேட்ஜ் ஒன்று கொடுப்பாங்க, சாய் ட்ரஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று பேட்ஜ் ஒன்று போட்டுக்கிட்டு நாங்கள் அந்த ஸ்கூல் டேஸ்லலாம் நாங்கள் வாலண்டியர்ஸாக இருந்து எல்லோரையும் உள்ளே அனுப்புறது வெளியே அனுப்புறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அந்த சாய்கான சபாவில். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சாய்பாபாவோட இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி. என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீராம்லாம் அங்கே தான் வீடு. இன்னும் கூட அவங்க வீட்டில் எல்லாருமே அந்த சாய்பாபா மேலே இருக்கிற அந்த கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது சாய்பாபா மேலே. இன்னி வரைக்கும் நான் அந்த ஷீரடி போனதில்லை. என் ஒய்ஃபும் போகணும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அது என்னைக்கு டைம் வருதோ தெரியல. பட்டு நிறைய பேர் அங்கேருந்து வரவங்க கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வாங்க அவங்கன்னு கூப்பிடுவாங்க. பட்டு கண்டினியூஸாக படங்கள் இருந்ததுனால அந்த பிஸியில் போக முடியல. பட்டு சான்சஸ் வரும், போகணுன்னு ஆசை இருக்குது. அது வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு இந்து கோயில் இருக்கும். ஸோ அதே மாதிரி சாய்பாபாவுக்கும் அங்கே ஒரு இடம் இருக்கும். ஸோ அது மாதிரி யூஎஸில் போன ஸ்டேட்ஸ்லலாம் நிறைய நான் இந்த கோயில்களுக்கெல்லாம் விசிட் பண்ணும்போது அங்கே சாய்பாபாவும் பார்த்துருக்கேன். நிறைய ஹிந்து டெம்பிள்ஸ் உலகம் பூரா இருக்குது. தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியர்கள் வழிபடும் இந்து கோயில் அங்கே நல்ல அவங்களே கவர்மெண்ட்டே இடம் கொடுத்து மிகப்பெரிய கோயிலெலாம் கட்டுறதுக்கெல்லாம் அவங்க வசதி பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக ஆன்மீகம்னு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டி தான் ஜாஸ்தி நான் வெளிநாட்டில் பார்த்தது. பட் இருந்தாலும் நம்ம இந்துக்களையும் மதித்து எல்லா ஊர்லேயுமே ஈவன் யூரோப் சைட்லலாம் கூட இந்து கோயில்கள் இருக்குது. சின்ன சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கிற கோயில்களும் இருக்குது.
ஜப்பானில் வந்து இப்போ டோக்கியோவுக்கு போயிருந்தோம். அப்போ ஜப்பானில் கூட அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குது. அதில் சாய்பாபா படம் தான் மிக பெருசாக இருக்கும் அங்கே. ஸோ அங்கேயும் வந்து சாய்பாபான்றது வந்து உலகம் பூரா இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் சில வெளிநாட்டவர்களும் வந்து சாய்பாபாவினுடைய பக்தர்களாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக பக்தி படங்கள்லாம் எங்கள் வீட்டில் அப்போலாம் சின்ன வயசில் பக்தி படங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க. பெரிய மற்ற படங்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் பர்டிகுலராக வந்து திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருமால் பெருமை இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியோடு நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். மாதத்துக்கு ஒரு படம் தான் கூப்பிட்டு போவார். அது ஒரு படம் இந்த மாதிரி பக்தி படமாக தான் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி எங்களுக்கெல்லாம் பக்தியை ஊட்டி இருக்கிறாரு எங்கள் அப்பா. அதனால் அந்த மாதிரி படங்களில் வந்து எல்லா படங்களும் பார்த்து பிரமிச்சிருக்கேன். இப்போ பர்டிகுலர்லி திருவிளையாடல், அதில் வந்து நாகேஷ் சாருடைய அந்த போர்ஷன்லாம் வந்து இன்றைக்கும் மைண்டில் இருக்கும். ஸோ நாகேஷ் சார்லாம் எனக்கு அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்டானார். பட் இருந்தாலும் அந்த திருவிளையாடல் பார்த்து அந்த இது வந்து அவர் அடிக்கடி அவரோட பேசி பழகி வந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது. அது எப்படி அந்த மாதிரி ஷூட் பண்ணிங்க, எப்படி சிவாஜி சாரோடையெல்லாம் அப்படிலாம் கேள்வி கேட்டிங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாக சொல்லுவார். ஸோ திருவிளையாடல் எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்த படங்களில் ரொம்ப கவர்ந்த ஒரு பக்தி படம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் டைரக்டர். நான் வந்து பக்தி படம் அப்படின்னு பர்டிகுலராக இயக்கணுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து எந்த எய்மும் எனக்கு கிடையாது. நாட் ஒன்லி பக்தி படம், எதுவுமே எனக்கு வந்து ஒரு கோல் இது அப்படின்றதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. சும்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் காலேஜ் படிக்கும்போதே. ஸோ அது அப்படியே வந்து சினி ஃபீல்டுக்கு, அது ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்கிறதுனால சினிமாவுக்கு வர வேண்டியதாக போச்சு. சினிமாவில் அசிஸ்டன்ட் ரைட்டராக இருந்தோம். அப்புறமா டைரக்ட் பண்ணோம். ஒரு 10 படம் டைரக்ட் பண்ண மாட்டோமான்னு யோசித்தோம். ஒரு 45 படம் மேலே டைரக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே போயிட்டுருக்க தவிர ஐ டோன்ட் ஹேவ் எனி கோல்ஸ். அட் த சேம் டைம் வந்து பக்தி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு யாரும் வந்து என்னை அப்ரோச் பண்ணல. ஏன்னா அப்ரோச் பண்ணி அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வேளை பண்ணலாம். அது வந்து எப்போ அமையுதோ தெரியல. அமைஞ்சால் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை எனக்கு. பட் அது இது வரைக்கும் அமையலை. எனக்கு பக்தி படம் வந்து டிவி சீரியல் அவங்க கூட பண்ணணுன்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது இன்னும் எதுவும் அமையலை. அது அமையும் போது செய்வோம். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.